வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம், தமிழ் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்த்துட்டு இருக்கோம். இது பார்ட் 32 வீடியோ. பார்க்காதவங்க நம்ம சேனல் 31 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல போய் குரூப் 4 டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन இருக்கு. அதுல 31 பார்ட்டுமே இருக்கு. ஒரு பார்ட்லயும் 20 அல்லது 30 கேள்விகள் தான் இருக்கும். எப்படி நீங்க படிச்சுட்டே இருக்கீங்களோ அது மாதிரி சைட் பை சைட் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்துட்டே வாங்க. ஒவ்வொரு ஆண்டுமே ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல இருந்து 15 அல்லது 20 கேள்வி கேட்கறாங்க. அதே மாதிரி பாலிட்டி பார்ட் 1 போட்டிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. நிறைய தெரிஞ்சுக்கலாம். பாலிட்டில எல்லாம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन மறக்காம அந்த வீடியோவை பாருங்க. இப்போ முதல் கேள்விக்கு போயிடலாம். சூழ் என்னும் வேறு சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுக. சூழ் அப்படின்ற வேர் சொல் இதுல வினையால் அணையும் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சூழ்வார், ஆப்ஷன் பி சூழ்ந்த, ஆப்ஷன் பி சூழ்ந்து, ஆப்ஷன் டி சூழ்தல். இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ சூழ்வார். இப்போ வினையால் அணையும் பெயர் சூழ்வார் அப்படின்றத கரெக்ட். இதுல சூழ்ந்த, சூழ்ந்து, சூழ்தல் அப்படின்றது என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. தெரியல அப்படின்னா தெரியலன்னு சொல்லுங்க. அதுக்கான ரிப்ளையை நான் பண்றேன். அடுத்து இரண்டாவது கேள்வி, சரியான வரிசையில் முறையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரினை தேர்ந்தெடுக. எது கரெக்டா அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கிழக்கு திசைக்கு பெயர் உயிர் உதிக்கின்றன ஞாயிறு. ஆப்ஷன் பி ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. ஆப்ஷன் சி உதிக்கின்ற ஞாயிறு கிழக்கு திசைக்கு பெயர். ஆப்ஷன் டி ஞாயிறு திசைக்கு பெயர் கிழக்கு உதிக்கின்றது. இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு அப்படின்றத கரெக்ட். ஆப்ஷன் பி ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு அப்படின்றது கரெக்ட். அடுத்து மூன்றாவது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ரிவாலிசம் அப்படின்றதுக்கு என்ன தமிழ் சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொட்டுருவாக்கம், நெட்டுருவாக்கம், மீட்டுருவாக்கம், நீட்டுருவாக்கம்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிவாலிசம் அப்படின்றது மீட்டுருவாக்கம். வித்தியாசமா இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. ரிவாலிசம் அப்படின்றது மீட்டுருவாக்கம். அடுத்து நான்காவது கேள்வி, நட என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை காண்க. நட அப்படின்ற வேர்ச்சொல், நட அப்படின்றது வேர்ச்சொல், இதோட தொழில் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நடந்து, ஆப்ஷன் பி நடத்தல், ஆப்ஷன் சி நடந்த, ஆப்ஷன் டி நடந்தான் அப்படின்றது. எப்பயுமே வேர்ச்சொல்லை வச்சு ஒரு கேள்வி வந்துட்டே தான் இருக்கும். அதனால ரிப்பீட்டடா பார்த்துட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எக்ஸாம்ல நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்றோமோ அதெல்லாம் திருத்திக்க முடியும். அப்போ நட என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் என்ன? ஆப்ஷன் பி நடத்தல். ஆப்ஷன் பி நடத்தல். அப்ப இந்த நடந்து, நடந்த, நடந்தான் அப்படின்றதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேர்வுல மிஸ்டேக்குகளை தவிர்க்க முடியும். அடுத்த ஐந்தாவது கேள்வி, பிறவினை சொற்களை கண்டறிக. ஃபர்ஸ்ட் உருட்டினான், அடுத்து பயின்றான், அடுத்து பயிற்றுவித்தான், ஆடினான். இந்த 4 சொற்கள்ல பிறவினை சொற்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 சொற்கள்ல பிறவினை சொற்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 3 தான் கரெக்ட். அப்போ 1 என்னது? உருட்டினான், பயிற்றுவித்தான். இது இரண்டும் பிறவினை சொற்கள்னு சொல்லியிருக்காங்க. உருட்டினான், பயிற்றுவித்தான் அப்படின்றது இலக்கணம்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. உருட்டினான், பயிற்றுவித்தான் அப்படின்றது சரியான விடை. அடுத்து ஆறாவது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என அறிக. பந்து உருண்டது என்பது எவ்வகை வாக்கியம் என அறிக. ஆப்ஷன் ஏ தன்வினை வாக்கியம், ஆப்ஷன் பி செய்தி வாக்கியம், ஆப்ஷன் சி பிறவினை வாக்கியம், ஆப்ஷன் டி உடன்பாட்டு வாக்கியம் கேட்டிருக்காங்க. தன்வினை அப்படின்றது என்ன வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பந்து உருண்டது அப்படின்றது என்ன வாக்கியம் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை தன்வினை வாக்கியம். பந்து உருண்டது அப்படின்றது என்ன? தன்வினை வாக்கியம். அடுத்து ஏழாவது கேள்வி, தொடர்களில் பொருத்தமானவற்றையே எழுதுக. இந்த குரூப் 4 சிலபஸ்ல அதிகமானது இலக்கணத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதனால இலக்கணத்தை டெஸ்ட் எழுதி பார்த்துட்டே இருங்க. தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுக. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் என்ன? உணர்ச்சி தொடர் அப்படின்றது பார்க்க வந்தால். வினா தொடர் அப்படின்னு கேட்டவன் யார். கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள். பிறவினை தொடர் எவ்வளவு உயரமான மரம். இதுல பொருத்தமானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை 2, 3. ஆப்ஷன் சி 2, 3. வினா தொடர் கேட்டவன் யார் அப்படின்றது வினா தொடர் கரெக்ட். அடுத்து கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையா சொல்றாங்க, அதுவும் கரெக்ட்.
அடுத்து எவ்வளவு உயரமான மரம் அப்படின்றது என்ன தொடர்ந்து தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 8வது கேள்வி, இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இது எவ்வகை வாக்கியம்? ஆப்ஷன் ஏ செய்வினை வாக்கியம், ஆப்ஷன் பி செயற்பாட்டு வினை வாக்கியம், ஆப்ஷன் சி தன்வினை, ஆப்ஷன் டி பிறவினை. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ செய்வினை. ஆப்ஷன் ஏ செய்வினை வாக்கியம். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் அப்படின்றது எவ்வகை வாக்கியம்? செய்வினை வாக்கியம். அடுத்து 9வது கேள்வி, குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா என பழமொழிக்குரிய பொருள் எழுதுக. பழமொழி என்னன்னு பாருங்க. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா அப்படின்ற பழமொழிக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அனுபவம் மூலம் அறிதல், ஆப்ஷன் பி கவலை இல்லாமல் இருத்தல், ஆப்ஷன் சி தன்னிலை உணர்தல், ஆப்ஷன் டி ஏமாற்றம் அடைதல். அப்படின்றதுக்கு குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா அப்படின்றதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி கவலை இல்லாமல் இருத்தல். ஆப்ஷன் பி கவலை இல்லாமல் இருத்தல். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா அப்படின்றதுக்கு என்னது? கவலை இல்லாம இருக்கிறத பொருள் குறிக்குது. அடுத்து 10வது பழமொழியை நிறைவு செய்க. குடல் கூழுக்கு அழுவுதாம் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்தாங்க? நினைச்சதாம் கழுதை எடுத்ததாம். ஆப்ஷன் பி கொண்டை பூவுக்கு அழுவுதாம். ஆப்ஷன் சி அள்ளுறவன் பக்கத்துல இருந்தாலும். ஆப்ஷன் டி பதறு அரிசி ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. இது கூழுக்கு அழுவுதாம் அப்படின்றத ஃபில் பண்றது என்ன? ஆப்ஷன் பி கொண்டை பூவுக்கு அழுவதாம். குடல் கூழுக்கு அழுதுச்சுன்னா கொண்டை பூவுக்கு அழுவுதாம் அப்படின்ற பழமொழி தான் கரெக்டா மேட்ச் ஆகுது. அடுத்து நூலக விதிகளை உருவாக்கியவரை குறிப்பிடுக. 11வது கேள்வி, நூலக விதிகளை உருவாக்கியவரை குறிப்பிடுக. ஆப்ஷன் ஏ முனைவர் ரா அரங்கநாதன், ஆப்ஷன் பி அண்ணல் அம்பேத்கர், ஆப்ஷன் சி அறிஞர் அண்ணா, ஆப்ஷன் டி லாவோட்சு. அப்போ இதுக்கு நூலக விதிகளை உருவாக்கியவர் யாரு? முனைவர் ரா அரங்கநாதன். நூலக விதிகளை உருவாக்கியவர் ரா அரங்கநாதன். அடுத்து 12வது கேள்வி, தாய்நாடு என்னும் பெயர் தமிழ் மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர். ஆப்ஷன் ஏ பேரறிஞர் அண்ணா, ஆப்ஷன் பி தந்தை பெரியார், ஆப்ஷன் சி திருவிக்கா, ஆப்ஷன் டி பாரதிதாசன். தாய்நாடு என்னும் பெயர் தமிழ் மொழியை கொண்டே பிறந்தது என்று சிந்தனை கருத்தை கூறியவர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி திருவிக்கா. ஆப்ஷன் சி திருவிக்கா. தாய்நாடு என்னும் பெயர் தமிழ் மொழியை கொண்டு பிறந்தது அப்படின்னு சொன்னவர் யாரு? திருவிக்கா. அடுத்து 13வது கேள்வி, தில்லையாடி வெள்ளியம்மை மாளிகை என்ற பெயர் சூட்டும் வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு வேளாண்மை கூட்டுறவு சங்கம், ஆப்ஷன் பி தமிழ்நாடு விசைத்தறி கூட்டுறவு சங்கம், ஆப்ஷன் சி தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம், ஆப்ஷன் டி தமிழ்நாடு பட்டு உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை அப்படின்ற பெயர் சூட்டி வள்ளியம்மை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எது? தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். அடுத்து 14வது கேள்வி, தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர். ஆப்ஷன் ஏ மூவாளூர் ராமாமிர்தம், ஆப்ஷன் பி ராஜேஸ்வரி அம்மையார், ஆப்ஷன் சி அஞ்சலை அம்மாள், ஆப்ஷன் டி அம்புஜ அம்மாள். அப்போ தேவதாசி ஒழிப்பு சட்டம் அப்படின்றதுக்கு துணை நின்றவர், அத நிறைவேற துணை நின்றவர் யாரு? ஆப்ஷன் ஏ மூவாளூர் ராமாமிர்தம். ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யாரு? மூவாளூர் ராமாமிர்தம். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவாளூர் ராமாமிர்தம். அடுத்து 15வது கேள்வி, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி ஔவையார், ஆப்ஷன் டி கபிலர். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஔவையார். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொன்னவர் யாரு? ஔவையார். அடுத்து 16வது கேள்வி, வரிது நிலையிய காயமும் என வானத்தில் காற்றில்லாத பகுதியை கூறும் நூல். ஆப்ஷன் ஏ பதிற்று 10, ஆப்ஷன் பி புறநானூறு, ஆப்ஷன் சி ஐங்குறுநூறு, ஆப்ஷன் டி கலித்தொகை. வரிது நிலையிய காயமும் என வானத்தில் காற்றில்லாத பகுதியை தான் இந்த லைன் சொல்லுதா. வானத்தில் காற்றில்லாத பகுதியை கூறும் நூல் இது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி புறநானூறு. ஆப்ஷன் பி புறநானூறு. அடுத்து 17வது கேள்வி, உருமிடத்து தவா உவர் நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் நூல் இது.
ஆப்ஷன் ஏ அகநானூறு, ஆப்ஷன் பி புறநானூறு, ஆப்ஷன் சி ஐங்குறுநூறு, ஆப்ஷன் டி கலித்தொகை. உருமிடத்தவா உவர் நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் நூல் இது. ஆப்ஷன் பி புறநானூறு. ஆப்ஷன் பி புறநானூறு. அடுத்து 8வது கேள்வி, இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை எது? ஆப்ஷன் ஏ கூத்துப்பாட்டு, ஆப்ஷன் பி விரலி பாட்டு, ஆப்ஷன் சி ஒப்பாரி பாட்டு, ஆப்ஷன் டி காதல் பாட்டு. இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை எது? ஆப்ஷன் சி ஒப்பாரி. இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை எது? ஒப்பாரி. அடுத்து 19வது கேள்வி, சரியான தொடரை தேர்ந்தெடுக. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? பகைவரின் ஆநிரை கவரச் செல்லும் போது கோட்பறையை முழக்குவர். இரண்டாவது, சமய சடங்குகளின் போது கோவில் திருவிழாக்களிலும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு. ஆப்ஷன் 3 என்ன கொடுத்திருக்காங்க? விலங்கு தோலினால் செய்து பலாமரப்பட்டையில் கட்டப்படும் கருவி திமிலைன்னு சொல்லியிருக்காங்க. என்ன மரம்? பலாமரம்னு. ஆப்ஷன் 4 என்ன கொடுத்திருக்காங்க? பறையை பாண்டில் எனவும் அழைப்பர். இதுல எது சரி அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை 1 மற்றும் 2 தான் சரி. 1 மற்றும் 2 மட்டும்தான் சரி. பகைவரின் ஆண்நிறை கவரு செல்லும் போது ஆட்கோட்பறை முழங்குவர். என்ன? ஆட்கோட்பறையே முழங்குவாங்க. சமய சடங்கின் போதும் கோவில் திருவிழாக்களின் போதும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு. அப்போ விலங்கு தோல்னால் செய்தது என்ன அப்படின்றது தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 20வது கேள்வி, தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார்? ஆப்ஷன் ஏ தம்பிக்கு, ஆப்ஷன் பி அண்ணனுக்கு, ஆப்ஷன் சி ஆட்சியாளருக்கு, ஆப்ஷன் டி அமைச்சருக்கு. அதாவது தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னா தம்பிக்கு. ஆப்ஷன் ஏ தம்பிக்கு எழுதியிருப்பாரு. மூவா யாருக்கு எழுதியிருப்பாரு? தம்பிக்கு எழுதியிருப்பாரு. அடுத்து 21வது கேள்வி, பெயருக்கேற்ற வினையை எடுத்து எழுதுக. பெயருக்கேற்ற வினையை எடுத்து எழுதுக. சோறு அப்படின்றது ஆப்ஷன் ஏ சாப்பிடு, ஆப்ஷன் பி உண்ணு, ஆப்ஷன் சி தின், ஆப்ஷன் டி புசி. பெயருக்கேற்ற வினை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி உண். ஆப்ஷன் பி உண்ணு அப்படின்றத கரெக்ட். பெயருக்கேற்ற வினைனா உண்ணு. அடுத்து 22வது கேள்வி, பொருந்தாத இணையை சுட்டுக. ஆப்ஷன் ஏ வெச்சிப்பூ அப்படின்றது சிவப்பு, ஆப்ஷன் பி நொச்சிப்பூ அப்படின்றது பச்சை, ஆப்ஷன் ஏ உளிஞ்சைப்பூ அப்படின்றது மஞ்சள், ஆப்ஷன் டி தும்பைப்பூ அப்படின்றது வெள்ளை. இதுல பொருந்தாத இணை என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி நொச்சிப்பூ அப்படின்றது பச்சை அப்படின்றது பொருந்தல. மித்த 3ம் பொருத்தமா இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னு. வெச்சிப்பூ என்ன கலர்ல இருக்கும்? சிவப்பு. உளிஞ்சைப்பூ என்னது? மஞ்சள். தும்பைப்பூ வெள்ளை. அடுத்து 23வது கேள்வி, வலுவு சொல்லை திருத்தி எழுதுக. தலஹானி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எது கரெக்டா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தலையாணி அப்படின்றது இதுக்கு சரியான விடையை மட்டும் பார்த்தெல்லாம் குழப்ப வேண்டாம். ஆப்ஷன் சி தலையணை. தலஹானி அப்படின்றது பேச்சு வழக்கில் சொல்றது. தலையணை அப்படின்றத கரெக்டான ப்ரொனன்சியேஷன். தலஹானி அப்படின்றத விட தலையணை. அடுத்து 24வது கேள்வி, சந்திப்பிழை நீக்கி எழுதுக. சந்திப்பிழை நீக்கி எழுதுகள்ல கரெக்டான விடையை பார்த்தலாம். ஆப்ஷன் ஏ பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பதும் நம் கடமை. இந்த இக்கு இப்பதான் நம்ம மிஸ் பண்ணுவோம். பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமைன்றது கரெக்ட். அடுத்து 25, சந்திப்பிழையற்ற தொடர் வல்லைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முலாவை முழங்குகின்றன அப்படின்றது சந்திப்பிழையற்ற தொடர் என்ன அப்படின்னு கேட்டு எழுத சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ வல்லைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குகின்றது அப்படின்றதா சரியான விடை. வல்லைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குகின்றது அப்படின்றதா சரியா இருக்கு. அடுத்து 26வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். இதுல ஒரு 2 கொஸ்டின் தெரிஞ்சுக்கலாம். மகாகவி பாரதியார் தான் நாடும் மொழியும் நமதிரு கண்கள்னு சொல்லியிருக்கார். இந்த விடைக்கு வினா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நாடும் மொழியும் நமதிரு கண்களான்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி நமதிரு கண்கள் நாடும் மொழியும் ஆகுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று பாரதியார் ஏன் பாடவில்லைன்னு சொல்லியிருக்காங்க.
இது நம்ம பார்த்தாலே தெரியும். ஆப்ஷன் பி தான். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு கூறியவர் யாருன்னு கேட்டா நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார் அப்படின்றது வரும். ஸோ அப்ப நாடும் மொழியும் நமதிரு கண்கள்னு சொன்னவர் யாரு? மகாகவி பாரதியார். அடுத்து 27வது கேள்வி, செங்கோல் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஆப்போசிட் வேர்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கொடுங்கோல், ஆப்ஷன் பி நெடுங்கோல், ஆப்ஷன் சி நல்கோல் நல்ல கோல், ஆப்ஷன் டி வளையாத கோல். செங்கோல் அப்படின்றதற்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கொடுங்கோல். செங்கோலுக்கு எதிர்ச்சொல் என்ன? கொடுங்கோல். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோ. செங்கோலுக்கு எதிர்ச்சொல் என்ன? கொடுங்கோல். அடுத்து 28வது கேள்வி, ஒருத்தார் எதிர்ச்சொல் தருக. ஒருத்தார் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் தருக. ஆப்ஷன் ஏ பகைவர், ஆப்ஷன் பி தண்டித்தவர், ஆப்ஷன் பி நட்பு கொண்டவர், ஆப்ஷன் டி பொறுத்தவர். ஒருத்தார் அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி பொறுத்தவர். ஒருத்தார் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் என்ன? பொறுத்தவர். ஏற்கனவே செங்கோலுக்கு என்ன எதிர்ச்சொல் பார்த்தோம்? கொடுங்கோல் பார்த்தோம். செங்கோலுக்கு எதிர்ச்சொல் கொடுங்கோல். இங்க ஒருத்தாருக்கு பொறுத்தவர் அப்படின்றது. அடுத்து 29வது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிதல். எது மேட்சா இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் சொல்லு, இந்த பக்கம் உள்ளதெல்லாம் பொருள். புரசை அப்படின்றதுக்கு மதில் அப்படின்றது. ஆப்ஷன் பி மாக்கால் அப்படின்றது கடல் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி புலை அப்படின்றதுக்கு சாரளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி நியாமம் அப்படின்னா அங்காடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல எது பொருத்தம் இல்லாம இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு விடை ஆப்ஷன் பி மாக்கால் கடல். இது மட்டும்தான் மேட்ச் இல்லாம இருக்கு. அப்ப புருசை அப்படின்றது மதில் அப்படின்றது கரெக்ட். புருசை அப்படின்னா மதில். புருசை அப்படின்னா மதில். புலை அப்படின்னா சாளரம். புலை அப்படின்னா சாளரம். புலை அப்படின்னா சாளரம். நியாமம் அப்படின்னா அங்காடி. நியாமம் அப்படின்னா அங்காடி. மூணும் பொருத்தமா இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க பொருத்தமா இருக்கிறது. அடுத்தது பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக. இந்த மூணு இருக்கு. ஃபர்ஸ்ட் செந்தாமரை கொடுத்திருக்காங்க, அடுத்து கடுங்குழி, அப்புறம் இன்சொல், அப்புறம் அலைக்கடல் அப்படின்றது. இதுக்கு மட்டும் அலைக்கடல் தான் பொருத்தம் இல்லாம இருக்கு. இது மூணுமே பொருத்தமா இருக்கு. அலைக்கடல் மட்டும் பொருத்தம் இல்லாம இருக்கு. மொத்தம் இதுல 30 கேள்விகள் பார்த்தோம். 30 கேள்வி நீங்க தேர்வு மாதிரி போட்டு பாருங்க. எவ்வளவு மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாலிட்டி ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்திருக்கோம். பாலிட்டிலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடா அந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்டுட்டே இருப்பாங்க. அதனால அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை ஒரு நோட் போட்டு நோட் பண்ணி வச்சுட்டு தெரியாத கேள்விகளை அடிக்கடி எடுத்து பாருங்க. நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது இல்லாமல் ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். பாலிட்டியா இருக்கட்டும், ஹிஸ்டரியா இருக்கட்டும், இதெல்லாம் மாறவே மாறாது. அதனால உங்களுக்கு பாலிட்டி வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், யூஸ் பண்ணிக்கோங்க. ஹிஸ்டரியில சிந்து சமவெளிக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துருக்கோம், அதே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.